எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பராசக்தியே சரணம். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த புலர்காலை பொழுதில் அருள் நேர பகுதியில் நாம் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய இதயத்தையும் செவியையும் கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மனித வாழ்க்கைக்கு பயனுடைய ஒரு தலைப்பில் நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். எது தவம்? எது தவம்? எல்லாம் இருந்து பற்றை துறப்பதுதான் உண்மையான தவம். பகட்டு ஆடம்பரத்திற்கு ஆட்படாமல் எளிய வாழ்க்கை வாழ்வது ஒரு தவம். இன்னும் ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, 4 செவருக்குள் இருக்கின்ற போது 400 ரூபாய் புடவையில் சந்தோஷப்படக்கூடிய பெண்மணி 4 சுவருக்குள் இருந்து 400 ரூபாய் புடவையில் சந்தோஷப்படக்கூடிய பெண்மணி 40 பேர் கூடக்கூடிய பிறந்த நாள் விழாவில் 4000 மதிப்புள்ள பட்டுப்புடவையில் மட்டுமே ஆனந்தப்படுகின்றாள். ஏன்? அடுத்தவர் என்ன நினைப்பார் என்பதால் தன் சொல், தன் செய்கை, தன் தவம் களைகிறது. எது தவம்? எளிய வாழ்க்கையே பெருமை தரும் என்கின்ற வாழ்வியல் கோட்பாடே தவம் என்கிறார்கள். எப்படி? எளிய வாழ்க்கையே வாழ்க்கையில் பெருமை தரும் என்கின்ற தவமே பெரிய தவத்தின் கோட்பாடு என்கிறார்கள். ஒரு அடர்ந்த வனம், எங்கு பார்த்தாலும் பறவைகளின் சத்தம், இலை உதிர்ந்த மரங்கள், இருட்டு பகுதி. ஒருவர் மட்டும் கண்மூடி தியானித்திருந்தார். அவர் பெயர் கௌதம புத்தர். வழிப்போக்கன் ஒருவன் நின்று நிதானமாய் அவருடைய தியானத்தை பார்த்து கொஞ்சம் கையில் ஓசை எழுப்பி கூப்பிட்டான். ஐயா புத்தரே, ஆசை துறந்த வள்ளலே, இந்த கடுங்குளிரில் வனாந்தத்தில் போத்திக்கொள்ள போர்வை கூட இல்லாமல் வெற்று உடம்போடு, அதுவும் காய்ந்த மரத்தில் இலை உதிர்ந்த இடத்தில் கடும் குளிரில் இருக்கிறீர்களே, இது உன்னதமா? இது மகிழ்ச்சியா? என்றபோது அவர் ஒற்றை புன்முறுவலுடன் எல்லாம் சுகமே என்றார். எல்லாம் சுகமே என்றார். எப்படி என்று கேட்டான். அடுத்த வரி அவர் சொன்னார், பஞ்சுமெத்தை பட்டாடை. பஞ்சுமெத்தை பட்டாடை பணிவிடை செய்வதற்கு பெண்கள் பகட்டு ஆடம்பரத்துடன் கூடிய தங்கத்தட்டில் வெள்ளிக்கரண்டில் சாப்பாடு, அமிர்தமும் தேனும். அவனுக்கு மகிழ்ச்சிதானே இருக்க வேண்டும், அதில் என்ன சந்தேகம்? அவனும் சொல்கின்றான், என் உடம்பு என்னிடம் இல்லை, நான் சொல்வதை மனம் கேட்பவில்லை, ஏதோ சிக்கல் சங்கடம், எதையும் என்னால் தொட முடியவில்லை. இது எப்படி சிறப்பாகும்? காட்டில் கடும் குளிரில் தவம் இருக்கின்றது தான் வாழ்க்கை என்று வாழ்பவனிடத்தில் பட்டு பீதாம்பரம் குறித்து கேட்பவன் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கும் சிக்கல் இருக்கிறது என்பதை போகிற போக்கில் எடுத்து சொன்னார். எது தவம்? அடுத்து சொல்றாங்க, ஒரு மரக்கிளை, கிளையினுடைய மேல் பகுதியில் ஒரு கிளி, கிளையினுடைய கீழ்கிளையில், மரத்தின் கீழ்ப்பகுதியில் அடிக்கிளையில் ஒரு கிளி. வருகின்ற பழத்தையெல்லாம் கொத்தி கொத்தி மனதார தின்கிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. காரணம், இனித்த பழங்கள். சில துவர்ப்பு கசப்பு பழங்களை கொத்தி தூக்கி எறிந்து விடுகிறது. மேல் கிளி உற்று நோக்கி உற்று பார்த்து கண்ணை மூடி அமைதி காக்கிறது. கீழ்கிளி என்ன செய்கிறது என்கிறாய்? மேல்கிளி சொன்னது, உண்பதும் பழங்களை எள்ளி நகையாடி தள்ளிவிடுவதும் உறங்குவது மட்டும் அல்ல வாழ்க்கை, நான் கண்மூடி தவம் இருக்கிறேன் என்றது. உன் உடலை வருத்துகின்ற தவம் உன்னை மாய்க்கும் என்றது. உன் உடலை வருத்துகின்ற தவம் உன்னை மாய்க்கும் என்றது. ஆனால் இந்த இனிப்புக்கும் புளிப்பிற்கும் துவப்பிற்கும் கசப்பிற்கும் ஆசைப்பட்ட கிளிக்கு உண்ணவும் உறங்கவும் தெரிந்ததே தவிர உயர்நிலை அடைவதற்கான, உண்ணவும் உறங்கவும் தெரிந்ததே தவிர உயர்நிலை அடைவதற்கான, கண்ணை மூடி தியானிப்பதற்கான வழியை கற்றுக்கொள்ளவில்லை என்று உபநிடக் கதை சொல்கிறது. வாழ்க்கையில் எளிமைதான் தவம் என்பதை உலகிற்கே சொன்ன தேசம் பாரத தேசம்.
இந்தியாவின் இணையற்ற மனிதர் காந்தி. ராமபக்தர். அவர் எளிய வாழ்க்கை வாழ்கின்றார். பீகார் பயணம் செல்கின்றார். அவருக்கு பணிவிடை செய்வதற்கு மனுப்பெண் ஒருவர் இருந்தார். அந்த மனுப்பெண்ணும் காந்தியும் இருந்த ஆசிரமத்தில் கண்விழித்து நள்ளிரவு 3 மணியில் கேட்டால், நான் வைத்திருந்த துண்டு பென்சில் எங்கே என்று. மனுப்பெண் மயங்கி போனாள். துண்டு பென்சிலுக்காக 3 மணி அதிகாலை எழுப்புவதா பாபுஜி என்றார். எனக்கு அது வேண்டும் என்றார். எல்லா இடத்திலும் தேடி அதிகாலை தந்து விடுகின்றேன், அதுவரை இந்த புது பென்சில் என்றார். ஒருபோதும் பாபுஜியின் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுநாள் காலை 8 மணிக்கு அதை கொடுத்த பிறகுதான் அதை பத்திரப்படுத்தி வைத்து கொண்ட காந்தி பிறகு என்றைக்கோ தேவையின் போது அந்த ஒரு துண்டு பென்சிலை எழுதிவிட்டு மனுப்பெண்ணிடம் சொன்னார், பாரத தேசத்தில் மக்கள் நிலையில் ஒரு துண்டு தங்கத்தை விட ஒரு துண்டு பென்சில் மேலானது. இதை நான் தவமாக எண்ணி வாழ்கிறேன் என்றால், தவம் என்பது காட்டுக்குள் கடுங்குளிரில் இருப்பது மட்டுமல்ல, ஆசையை துறப்பது தவம், எளிமையாக வாழ்வது தவம், இறைவன் அடியை பற்றுவதற்கு தன்னலம் துறந்து பொதுவுடைமை சமூகத்தில் இருப்பது போதும் என்று நினைப்பதே தவம். மனமே தவம் செய். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.